கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துதான் பழக்கம், கொடுத்து பழக்கமே கிடையாது. ஆனா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர். தான் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைத்தார். கடைசியாக இறக்கின்ற பொழுது கூட தன் சொத்துக்களை இன்றைக்கு வாய் பேசாதவர்கள் காது கேட்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்த தலைவன் தோன்றிய கட்சி அண்ணா திமுக கட்சி. புரட்சி தலைவி அம்மாவில் தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தவில்லை. இரவுகள் வராமல் மக்களுக்கு நன்மை செய்தார். 10 ஆண்டு கால ஆட்சி பொற்கால என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு அற்புதமான ஆட்சி தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அவரும் மக்களுக்காக பாடுபட்டு மறைந்தார்கள். 2 தலைவர்களுக்கும் குடும்பம் இல்ல, குடும்பம் இருந்தது, வாரிசு கிடையாது. ஆனா எண்ணி பாருங்க, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் குடும்பம் இருந்தது, வாரிசு இல்ல. அம்மா அவர்கள் குடும்பமே வச்சுக்கல, மக்களைத்தான் குடும்பமாக பார்த்தார். 2 தலைவர்களுமே மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அர்ப்பணித்து மறைந்த தலைவர்கள். தோற்றித்த கட்சி, கட்டி காத்த கட்சி. அதை உடைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அவதாரம் எடுத்தார் என்பதை உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும்.